வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். திமுக இளைஞரணி நடத்திய சமூக வலைத்தள பயிற்சி முகாம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக திமுக மாவட்ட இளைஞரணி நடத்திய சமூக வலைத்தள பயிற்சி முகாமினை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ராஜா வரவேற்புரை நிகழ்த்த, அதற்கு எங்களது மாவட்ட கழக செயலாளர் இந்த மாவட்டத்தில் நம்பரமாய் சுழன்று அரசியல் பணிபுரிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிராமம் வாயிலாகவும் எந்த இடத்தில் மக்களுக்கு உயர்வு என்றாலும் உதவி சென்று அது தீக்குளித்த விழா என்றாலும் சரி, கடலில் குழும் விழா இருந்தாலும் சரி, அங்கே உள்ள குடும்பத்திற்கு சென்று நேரடியாக நிதியுதவி வழங்கி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு பெரும் எங்களது இளைஞரணியை மிக சிறப்பாக செயல்பட வைத்து ஒவ்வொரு ஒன்றிய வாரியாகவும் நகர வாரியாகவும் தேர்வுக்கு வாரியாகவும் கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த ஒன்றிய செயலாளர்களும் நகர செயலாளர்களும் தேர்வுக்காட்சிகள் தொடர்பு கூட்டத்தை ஏற்படுத்தி வழிநடத்த செய்தார். அதேபோல் எங்களது மாநில இளைஞரணி துணை செயலாளர் அண்ணன் ஜிபி ராஜா அவர்கள் எங்களிடத்தில் இளைஞர்களை நேரில் சந்தித்து ஒவ்வொரு கூட்டமாக அண்ணன் தொடர்பு கொண்டு செயல்படுத்தி மிக சிறப்பாக செயல்படுத்துகிறோம். ஒரு மாநில இளைஞர்கள் அவர்களையும் மற்றும் மாநில துணை செயலாளர் புகார் அண்ணன் அவர்களையும் பயிற்சி மாவட்ட கழக செயலாளர் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர்பாட்சா முத்துராமலிங்கம் தலைமை ஏற்று முகாமினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி மாநில துணை செயலாளர் ஜிபி ராஜா மற்றும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்பாரகு ஆகியோர் முன்னிலையில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு சமூக வலைத்தளங்களின் அவசியம், கொள்கை விளக்க உரை, சமூக வலைத்தள பயிற்சியை இளமாறன் அன்பகம் நடத்தினார். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கோபிநாத் மற்றும் ரமேஷ் கண்ணா, குமரகுரு, சன் சம்பத்குமார், சத்யேந்திரன், தௌபிக் ரஹ்மான் ஆகியோரும் ஏராளமான பயிற்சி இளைஞர்களும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வணக்கம். எனது அன்பை சகோதரர் மாவட்ட துணை அமைப்பாளர் தம்பி ரமேஷ் அவர்களையும் செயலாளர் தம்பி முத்துக்குமார் அவர்களையும் நகர்கழக செயலாளர் நமது ராமநாதபுரம் சேர்மன் சகோதரர் ராமநாதபுரம் தொகுதியிலும் மாலை திருவாடானை தொகுதியிலும் இந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து பல பயிற்சிகள் நமக்கு தொடர்ந்து அளிக்கப்பட இருக்கின்றது. நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் இங்கே நேரடியாக நம்முடைய அண்ணனோ தம்பியோ நண்பர்களோ சொல்லி இந்த நிகழ்ச்சி அழைக்கப்பட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்ம வாக்களிக்க போகும்போது வாக்குச்சாவடி மையம் போவோம், அதை நம்ம பூத்துன்னு சொல்லுவோம். இப்படி நம்ம பூத்துக்கு போய் ஓட்டு போடும் போது நம்முடைய கழகத்தை சார்ந்த ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு முகவர் இருப்பார். அவரை நம்ம பூத் லெவல் ஏஜென்ட் 2ன்னு சொல்லுவோம், சுருக்கமாக BLK 2ன்னு சொல்லுவோம். அவரை நம்ம வாகமுகவர்னு சொல்லுவோம், வாக்குச்சாவடி முகவர்னு சொல்லுவோம். அப்படி நம்முடைய ஒரு பொதுவாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, நம்முடைய உயர்சிக்கப்பட்ட நம்முடைய காவல் ஒரு நம்முடைய அடையாளப்பட்ட இந்த காவல் முன்னேற்ற கழகத்துக்கு BLK 1ன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் BLK, அந்த BLK என்றது ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருப்பார். அவர் நம்முடைய மாவட்ட கழகத்தினால மரியாதைக்குரிய அண்ணன் போன்ற அந்த BLK வாங்குவார். உலகளவில் புரட்சியாளராக நமக்கு அடையாளம் காட்டப்படுகிறார்கள். அந்த இடதுசாரி புரட்சியாளர்கள் அடையாளம் காட்டப்படுவதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்றால், நெப்போலியன், லெனின் போன்றவர்கள் புரட்சியால் இடதுசாரிகள் உலகளவில் உருவாக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தால் நாடு பொது உடைமை சித்தாந்தத்திற்கு வந்தது என்பது வரலாறு. அதை ஒன்று நீங்கள் இந்திய திருக்கண்டத்தில் குறிப்பாக தென்னிந்தியாவில் நீங்கள் எண்ணினால்
நாடு சுதந்திரம் அடைகிறது, மொழி ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு புரட்சி ஏற்படுகிறது. அந்த மொழி ஆதிக்கத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட புரட்சியில் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. இதுதான் வரலாறு. அந்த புரட்சியாளர்களே நீங்கள் எண்ணி பார்த்தால் டாக்டர் அண்ணா அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்று நம்முடைய கழகத்துடைய தலைவர், நம்முடைய எதிர்கால தலைவர், நம்முடைய புரட்சியின் மூலமாக நமக்கு தலைவராக நமக்கு பெற்றிருக்கின்றோம். பல்வேறு இயக்கங்கள் முன்னால் நாட்டில் பெறப்பட்ட திட்டங்களையும் 67க்கு பின்னால் உள்ள திட்டங்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் பல்வேறு திட்டங்களை இந்த இயக்கம் நமக்கு தந்திருக்கின்றது. இப்பொழுது இளைஞர்களை பற்றி சில கருத்துக்களை நான் பதிவு செய்ய வருகிறேன். தொடர்ந்து நாம் ஆட்சியில் இருக்கின்றோம். ஆட்சியில் இருக்கிற போது இன்றைய கழகத்துடைய தலைவர்கள் முதலாவதாக அவர் பிறந்த பகுதியிலே கோபாலபுரத்தினுடைய திமுக என்று உருவாக்குகிறார். அதற்கு பின்னால் கோபாலபுரத்தில் உருவாக்கப்பட்ட இளைஞரணி கூட்டத்தில் நம்மை தலைவரை சொல்கிறார். இளைஞரணி என்று உருவாக்கப்பட்டு வரும் இளம் தலைமுறைக்கான ஒரு மாபெரும் கருத்தை பாபா தங்கபாணி போன்றவர்களால் இளைஞரணி கூட்டத்திலே தொடங்கிக்கப்பட்ட பொழுது பேசிய உரையை நாம் எண்ணி பார்க்கின்றோம். அதற்கு பின்னால் திருச்சி மாநாட்டில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞர்களுடைய அமைப்பாளராக கலைஞர் சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று இளைஞரை திரட்டுங்கள், இளைஞரணி மூலமாக நிதி திரட்டி நீங்கள் திராவிட முன்னேற்றத்திற்கு தருகிற பொழுது ரூபாய் 10 லட்சம் தந்தால் இளைஞரணிக்கு அன்பகத்தை நான் தருகிறேன் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்முடைய கழக தலைவருக்கு அன்பு கட்டளையிடுகிறார்கள். மீண்டும் தமிழ்நாடெல்லாம் நம்முடைய தலைவர் சுற்றுப்பயணம் ஏற்படுகிறார். அந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக 11 லட்சம் நிதி திரட்டி அன்பகத்தை பெற்ற இயக்கம் மாபெரும் இயக்கம் இந்த இளைஞரணி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.